வார்த்தையை நம்ம கேட்க போறோம். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை உள்ள வசனங்களை தான் நாம் இந்த நாள் செய்தியை கேட்கிறோம். செய்தியுடைய தலைப்பு என்னன்னா, என் ஜனம் அப்படின்ற தலைப்புல நாம் கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறோம். சரி, குறிப்பாய் கர்த்தர் தமக்கென்று ஒரு ஜனக்கூட்டத்தை ஆண்டவர் பிரித்தெடுக்கிறார். யாரெல்லாம் இந்த உலக வாழ்க்கையிலிருந்து, விக்கிரக வழிபாட்டில் இருந்து, பாவ அந்தகாரத்திலிருந்து யாரெல்லாம் கர்த்தரால் மீட்டெடுக்கப்பட்டார்களோ, அப்படி மீட்டெடுக்கப்பட்ட ஒவ்வொரு ஜனங்களும் ஆண்டவர் அவர்களை தன்னுடைய ஜனமாகத்தான் கர்த்தர் பார்த்தார். கவனிக்கணும். அப்ப தம்முடைய ஜனங்களுக்கு ஆண்டவர் சில ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார், சில அடையாளங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். குறிப்பாக நாம் இந்த ஊரை சார்ந்தவன் என்பதற்கு சில அடையாளங்கள் நமக்கு உண்டு. நான் இந்த கம்பெனில வேலை செய்யறேன் என்பதற்கு ஒரு அடையாளங்கள் உண்டு. என்னுடைய பிள்ளைங்க தான் இவர்கள் என்பதற்கு சில அடையாளங்கள் உண்டு. கவனிங்க. உதாரணத்துக்கு, நான் இந்த ஊர்ல தான் வசிக்கிறேன் என்பதற்கான அடையாளம் என்ன? நம்முடைய ஆதார் கார்டு, நமக்கு இருக்கிற அத்தாரிட்டி எல்லாமே நம்ம இந்த பகுதியை சார்ந்தவர்கள் என்பதை நிரூபிக்கிறோம். சரி, அதே வண்ணமாகத்தான் நாம் கர்த்தருடைய பிள்ளைங்க என்பதற்கு ஆண்டவர் சில அடையாளங்களை நமக்கு வைத்திருக்கிறார். அது என்ன அடையாளம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் அவர் ரத்தத்தினாலே நம்ம மீட்டெடுத்திருக்கிறார். அப்போ யாரெல்லாம் அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டார்களோ அவர்கள் எல்லாருமே ஆண்டவருடைய மக்களாய் இருக்கிறார்கள். இரண்டாவது, ஆண்டவர் நமக்கு சத்தியத்தை கொடுத்திருக்கிற வேத புத்தகத்தை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இஸ்ராயேல் மக்களுக்கு ஆண்டவர் நியாய பிரமாணங்களை கொடுத்தார். ஏன்? அவங்க ஏன் ஜனங்க என்பதற்காக. அவங்களுக்கு தீர்க்கதரிசிகளை கொடுத்தார். ஏன்? என் ஜனங்கள் என்னால் நடத்தப்பட வேண்டும், தீர்க்கதரிசிகளை கொண்டு நான் அவர்களோடு கூட பேச வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை ஜனங்களுக்கு ஏற்படுத்தியிருந்தார். அடுத்தபடியாக ஆண்டவர் அவர்களுக்கென்று ஸ்தோத்திரிக்கிற பல விருத்த சேதன முறைகள் இதையெல்லாம் கர்த்தர் வைத்திருந்தார். ஏன்? இந்த காரியமெல்லாம் அவர்கள் பார்க்கும்போது, செய்யும் போது நம்ம எல்லாரும் கர்த்தருடைய மக்கள் என்ற எண்ணத்தின் அடிப்படையில அவங்க வாழ ஆரம்பிச்சாங்க. சரி, குறிப்பாக கவனிக்கிறோம். ஆண்டவர் ஸ்தோத்திரிக்கிறோம் ஏசாயா என்கிற ஒரு மனிதனை கொண்டு ஆண்டவர் தமது மக்களோடு கூட ஆண்டவர் பேசுகிறார். எப்பவுமே ஆண்டவர் பேசுவதற்கு சில வழிகளை வச்சிருக்கிறார், சில ரூட் வச்சிருக்கிறார். ஆண்டவர் சில நேரத்துல நமக்கு சொப்பனத்தின் மூலமாக, தரிசனங்கள் மூலமா ஆண்டவர் பேசுவார். ஆனா அதே வேளையில ஆண்டவர் சில நேரங்களில ஊழியர்களை கொண்டு கடவுள் நம்மோடு கூட பேச அவர் சித்தமாக இருக்கிறார். கவனிக்கணும். ஏசாயா யார் அப்படின்னு சொன்னா, ஏசாயாவை குறித்த ஒரு முன்னுரை நாம் பார்க்கலாம். ஏசாயா எருசலேமில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு உள்ள ஒரு உயர்ந்த குடும்பத்துலதான் இந்த ஏசாயா என்ற ஒரு தீர்க்கதரிசி பிறந்தார். கவனிக்கணும். இவர் நல்ல படிச்சவர், ஒரு நல்ல கவிஞராக இருந்தார். அது மாத்திரமல்ல, அரசர்களோடு நல்ல தொடர்பிலே இந்த ஏசாயா என்ற தீர்க்கதரிசி இருந்தார். அது மட்டுமல்ல, யூதாவுடைய வெளிநாட்டு விவகாரங்களை குறித்து ராஜாக்களுக்கு ஆலோசனை அறிவித்தார். ஊழியக்காரர் யாரா இருந்தாருன்னு சொன்னா, ராஜாக்களுக்கு ஆலோசனை கொடுத்தார். என்ன செய்யணும், எப்படி ஆட்சி செய்யணும், எப்படி நடத்தணும், இது போன்ற ஆலோசனைகளை அறிவித்தார். அந்த காலத்துல 2 விதமான தீர்க்கதரிசிகள் இருந்தார். ஒன்று, ஆண்டவர் சொல்ற வார்த்தைகளை வார்த்தையாகவே அறிவிக்கக்கூடியவர்கள், அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி கூட்டம் இருந்தது. இன்னொன்று, எழுத்தாளர்கள், ஆண்டவர் சொன்னதை எழுதி வைத்தவர்கள். இந்த ஏசாயா வார்த்தையாகவும் தீர்க்க தரிசனங்களை அறிவித்தார், அதே நேரத்தில் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை எழுதி வைத்தார். சரி, அது மட்டும் இல்ல, இந்த ஏசாயாவுக்கு மனைவி இருந்தாங்க, 2 பிள்ளைகள் இருந்தாங்க. இவருடைய மனைவி கூட ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தார். இவரும் ஒரு தீர்க்கதரிசி, இவர் மனைவி ஒரு தீர்க்கதரிசி. இவருடைய பிள்ளைகளும் ஊழியத்துல இருக்க ஆரம்பித்தார். அப்போ குடும்பமாய் சேர்ந்து என்ன பண்றாங்க, கடவுளுக்கு ஊழியம் செய்தார். நிறைய பேர் குடும்பமா சேர்ந்து சினிமா தேட்டருக்கு போவாங்க, குடும்பமா சேர்ந்து ஸ்தோத்திரிக்கிறோம், எங்காச்சும் என்ஜாய் பண்ணுவாங்க. ஆனா குடும்பமா சேர்ந்து ஜெபிக்கிறோம், குடும்பமா சேர்ந்து ஊழியம் செய்யணும், குடும்பமா சேர்ந்து கடவுளை ஆராதிக்கிறோம், அந்த நினைவுகள் அவங்களுக்கு சுத்தமா வராது. அப்போ ஏசாயாவுடைய குடும்பம் குடும்பமாய் ஸ்தோத்திரிக்கும் சேர்ந்து அவர்கள் ஊழியம் செய்வார். ஆனா இப்படிப்பட்ட இந்த ஏசாயா கடைசி நாட்கள்ல ஸ்தோத்திரிக்கிற மனாசே என்ற ஒரு ராஜா,
இந்த மனாசே யாருன்னா உசியாவுடைய ஸ்தோத்திரிக்கிற மகன் தான் இந்த மனாசே என்கிற ராஜா. அந்த மனாசே ராஜா வரைக்கும் இவர் என்ன பண்ணாருன்னா 64 வருஷங்கள் இவர் என்ன பண்ணாருன்னா கர்த்தருக்காக ஊழியம் செய்தார். 64 ஆண்டுகள் தீர்க்கதரிசியாக இருந்து கர்த்தருடைய ஊழியத்தை இவர் செய்தார். அரை நூற்றாண்டுகளுக்கு மேல ஊழியம் செய்தார். ஆனா கடைசியில எசேக்கியாவுடைய ஸ்தோத்திரிக்கிறோம் எசேக்கியாவுடைய முரட்டாட்டம் உள்ள மகன் மனாசே என்கிற ஒரு மனுஷனுடைய காலத்துல அந்த மனாசே ராஜாவுடைய கட்டளையினால அப்படியே என்ன பண்ண வாளால அந்த ஏசாயா தீர்க்கதரிசியை அறுத்து இரத்த சாட்சியாக ஏசாயா மரித்தார். அந்த காலத்துல ஒரு மனிதனை சாகடிக்க கொடூரமான மரணங்களை எல்லாம் பயன்படுத்தினாங்க. வாளால் அப்படியே என்ன பண்ணாங்க, அறுத்தாங்க. இப்படி வச்சு அறுத்தாங்க. யோசித்து பாருங்க, எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. ஒரு மனுஷன் நிக்க வச்சு இதை கட்டிட்டோம், அப்படியே ஸ்தோத்திரிக்க கழுத்துல வாழை வச்சு அப்படியே இந்த பகுதி வரைக்கும் அப்படியே அறுத்துட்டே வந்தாங்க. அது மாதிரிதான் ஏசாயா என்ற தீர்க்கதரிசி வாளால் அறுக்கப்பட்டு மரித்தார் என்று சொல்லி எபிரேய பாரம்பரியங்கள் சில காரியங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கவனிக்க, எப்போதுமே இந்த மனாசே யார் அப்படின்னு சொன்னா ஒரு முரட்டாட்டம் உள்ள ஒரு ராஜா. எப்போதுமே முரட்டாட்டம் உள்ள மக்களாலதான் நிறைய பேருக்கு பிரச்சனையே வராது. ஒரு குடும்பத்துல பிரச்சனை வரும், பார்த்திருக்கீங்களா? சில சபைக்குள்ள பிரச்சனை வரும். நம்ம வாழ்கிற சமுதாயத்துல சில பேர் பிரச்சனை கொடுப்பாங்க. யாரால் பிரச்சனை வருகிறது? முரட்டாட்டம் உள்ளவர்களால். அப்ப முரட்டாட்டமான குணம் யாருக்கு இருக்கிறதோ அப்பேற்பட்ட மக்களால்தான் நிறைய நேரங்கள்ல ஜனங்கள் தாக்கப்படுகிறார்கள், ஊழியர்கள் தாக்கப்படுகிறார்கள். சில முரட்டாட்டம் உள்ள கணவனாலதான் மனைவி பிள்ளைகள் தாக்கப்படுகிறார்கள். என்ன காரணம்? அவங்களுக்குள்ள அந்த முரட்டு சுபாவம் இருக்கு. அந்த முரட்டு சுபாவம் அவங்களை விட்டு என்ன பண்ண மாட்டேங்குது, போகவே மாட்டேங்குது. அப்போ முரட்டாட்டம் உள்ள இந்த மனாசே என்கிற ராஜாவால தான் ஏசாயா தீர்க்கதரிசி சித்திரவதைகளுக்கு உட்பட்டு என்ன பண்ணார்னா இரத்த சாட்சியாக அவர் மரித்தார். எப்பயுமே இந்த முரட்டாட்டம் ஒரு மனுஷனுக்கு வரும்போது அவங்க நிதானிச்சே பார்க்க மாட்டாங்க. என்ன பண்ணணும், ஏது செய்யணும், அவங்க யாரு, நாம் யாரு, இதெல்லாம் நிதானிச்சே பார்க்க மாட்டாங்க. காரணம் என்ன? அவங்களுடைய முரட்டு சுபாவம் அதை நிதானித்து பார்க்க தவறி விடுகிறது. இந்த முரட்டு சுபாவம் உள்ளவங்களை யாராலும் அடக்கவே முடியாது, யாராலும் என்ன பண்ண முடியாது, யாராலும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்போ கர்த்தருடைய பிள்ளைங்க எப்படி இருக்கணும்? நாம ஒரு நாள் முரட்டு சுபாவம் உள்ளவங்களா, யாராலும் கட்டுப்படுத்த முடியாதவங்களா, யாராலும் நம்ம கிட்ட வந்து நியாயம் பேச முடியாதவங்களா, அந்த அளவுக்கு நாம் முரட்டு சுபாவம் உள்ளவர்களால் நாம் இருக்கக்கூடாது. ஆனால் இந்த மனாசே முரட்டு சுபாவம் உள்ள ஒரு மனிதனாக மனாசே இருந்தபடினால அந்த மனாசே ஏசாயா என்ற ஒரு கர்த்தருடைய தீர்க்கதரிசியை வாளால் அறுத்து கொடுமையாக சாகடித்தார். கவனிக்கணும், இந்த ஏசாயா 4 ராஜாக்களுடைய காலங்கள்ல ஊழியம் செய்தார். ஒன்று உசியா என்கிற ராஜாவுடைய காலத்தை ஊழியம் செய்தார். கவனிக்கணும், இந்த உசியா யார் அப்படின்னு சொன்னா அமத்சியா என்கிற ஒரு மனிதன். அந்த அமத்சியாவுடைய மகன் தான் இந்த உசியா. இந்த உசியா ராஜாவாய் வருகிற போது 16 வயது. எத்தனை வயசு? அப்பா மரிச்சிட்டாரு, அடுத்தது ராஜ்ய பாரத்தை நடத்துவதற்கு யாரும் ஆள் இல்லை. அப்ப என்ன பண்றாரு? 16 வயதிலே ராஜாவாக அரசனையிலே உட்கார ஆரம்பிக்கிறார். அந்த 16 வயது முதல் கொண்டே கடவுளை நல்லா தேட ஆரம்பிக்கிறார், பக்தியா வாழ்கிறார். ஆண்டோட தீர்க்கதரிசிகள் என்ன சொல்றாங்களோ அந்த வார்த்தைக்கெல்லாம் அப்படியே செவி கொடுக்கிறார். கவனிங்க, ஒரு பிள்ளை சிறு வயது முதல் எப்படி வளர்க்கிறோமோ அதை வைத்துதான் பிற்காலத்தில் அந்த பிள்ளைங்க எப்படி இருக்கும் என்பதை நாம் தீர்மானிக்க முடியும். ஒரு பிள்ளைங்க சின்ன வயசுல முரட்டு சுபாவமா, கோச்சிக்கிறவங்களா, கலகம் பண்ணக்கூடியவங்களா, பெற்றோரை மதிக்காதவங்களா, யாருக்கும் கட்டுப்படாதவங்களா, இல்ல தப்பான பழக்க வழக்கங்கள் ஈடுபடக்கூடியவங்களா, இல்ல திருடக்கூடியவங்களா, பொய் பேசக்கூடியவங்களா, இப்படியே சிறு வயதில் வளர்ந்து விட்டால் பெரியவர்களாகும் போதும் அந்த பிள்ளைங்களுடைய பாவம் அதிகரிக்க ஆரம்பிக்கிறது. அப்ப எந்த பிள்ளையும் பிற்காலத்தில் நல்லவர்களாய் வாழ வேண்டுமானால் சிறு வயதிலே நாம் நல்ல விதமாய் நம்முடைய பிள்ளைகளை நாம் வளர்க்க வேண்டும். எனக்கு ஒரு பிள்ளை இருக்குது, அதெல்லாம் நாம் சந்தோஷப்படக்கூடாது. எனக்கு 2 பிள்ளைங்க இருக்கிறாங்கப்பா என் பேரை சொல்லுவதற்கு, அதனால சந்தோஷப்படும். என் பிள்ளைகளை கடவுளுக்குள்ள நல்லா வளர்த்து இருக்கிறேன், என் பிள்ளைங்க கடவுளுக்குள்ள நல்ல ஒழுக்கமா இருக்கிறாங்க, என் பிள்ளைங்க கடவுளோடு கூட இணைக்கப்பட்டு இருக்கிறாங்க, அப்படி சொல்லுகிற அளவுக்கு நாம் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். அதுதான் பெற்றோருக்கு சந்தோஷம். இல்ல என் பிள்ளை ஒரு முரட அப்படின்னு சொல்லி ஊர் உலகம் சொல்லும் போது, என் பிள்ளை ஒரு திருட, என் பிள்ளை ஒரு குடிகாரன், என் பிள்ளை ஒரு ஸ்தோத்திரிக்கிறோம் தவறான வழியில் போறவன், இப்படி ஒரு சமுதாயம் சொல்லும் போது அது பெற்றோருக்கு தலைக்குடி.
அப்போ இந்த உசியா என்ன பண்ணார்னா, ஆரம்ப காலத்துல கர்த்தரை சரியாய் தேடினார். ஆரம்ப காலத்துல நேர்த்தியாய் கடவுளை தேடினார். ஆரம்ப காலத்துல கடவுளுக்கு ஸ்தோத்திரிக்க உண்மையாய் வாழ்ந்தார். அதனால கர்த்தர் என்ன பண்ணாரு, அவருக்கு அநேக காரியங்கள் மேல ஆண்டவர் வெற்றி கொடுத்தார். கர்த்தர் யாரெல்லாம் உண்மையா தேடுறாங்களோ, உண்மையாய் தேடுகிற மக்களுக்கு ஆண்டவர் வெற்றியை கொடுப்பார். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம், உண்மையா தேடுற மக்களுக்கு ஆண்டவர் வெற்றியை கொடுப்பார். அவர் காரியங்களை கடவுள் வாய்க்கப்படுவார். அப்ப யாரெல்லாம் கடவுளை உண்மையாய் தேடுகிறோமோ அவங்களுடைய எல்லா காரியங்களையும் கடவுள் என்ன பண்ணுவார்னா வாய்க்க செய்வார். நீ நிறைய கடவுளை தேடுறோம், ஆனால் உண்மையாக யாரும் கடவுளை தேடவில்லை. உண்மையான இருதயத்தோடு யாரும் கடவுளை தேட முன்வரவில்லை. இதற்கு புரிய வைக்க ஒரு காரியம் சொல்றேன். ஒரு கணவனுக்கு ஒரு மனைவி இருக்கிறாங்க, கூட தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனால் கணவனுக்கு தீங்கு இழைக்கிறார்கள், கணவனுக்கு துரோகம் செய்கிறார்கள். இப்ப இவங்க கூட வாழ்ந்து என்ன லாபம் சொல்றீங்களா? புரிஞ்சுக்கிறீங்களா? ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க, அந்த மனைவி கணவனோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் கணவனுக்கு பிரியமா இல்லாமல் கணவனுக்கு தீங்கு செய்யக்கூடியவளாய் அவள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கணவனுக்கு துரோகம் செய்கிறார். கணவனுக்கு ஸ்தோத்திரிக்கிறோம், கணவனுடைய சரீரத்தை மற்றவங்களுக்கு உட்படுத்துகிறார். இப்படிப்பட்ட பெண் அந்த கணவனோடு வாழ்ந்து என்ன லாபம்? நீங்க மக்களின் நிலைமை அப்படிதான் இருக்குது. கடவுளை தேடுறாங்க, ஆனால் உண்மையாய் கடவுளை தேடவில்லை. சபைக்கு வரும், ஆனால் பயபக்தி இல்லாமல் ஸ்தோத்திரிக்கிறவர்களுக்கு. அப்ப என்ன, கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் உண்மை உள்ளவர்களாய் நாம் கடவுளை தேடும்போது கர்த்தர் நம்ம எல்லா காரியங்களையும் நமக்கு வாய்க்க செய்வார். இப்பேற்பட்ட 16 வயது இந்த உசியாவுக்கு ஆண்டவர் என்ன பண்ணாருன்னு சொன்னா, இவனை ஒரு வலிமை உள்ள மனிதனாய் கர்த்தர் மாற்றினார். இவன் ராஜ்யபாரம் நாளுக்கு நாள் வளர்ந்தது. இவன் புகழ் நாளுக்கு நாள் தேசமெங்கும் பரவ ஆரம்பித்தது. கடவுளை உண்மையாய் நாம் தேடும்போது நம்முடைய பேரை கடவுள் பெருமைப்படுத்துவார். நம்ம வேலை செய்யற இடத்துல, நம்ம படிக்கிற இடத்துல, நம்ம குடும்பத்துல நம்ம பேரை ஆண்டவர் என்ன பண்ணுவாருன்னு சொன்னா பெருமை பண்ணுவார். சரி, இப்ப இந்த ராஜா ஆசீர்வாதமா இருந்த போது, ராணுவத்துல பலப்பட்ட போது, இவன் நாளுக்கு நாள் பேரும் புகழும் சம்பாதித்த போது இவனுக்குள் ஆணவம் வர ஆரம்பித்தது. என்ன வந்துச்சு? இப்பதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. இவளை கால நல்லதான் ஓடிந்து வந்தி, இவளை கால நல்லாதான் போயிருந்தது வாழ்க்கை. ஆனால் எல்லா புகழின் உச்சிக்கு அவன் செல்லும் போது ஆடம்பரம், ஐஸ்வர்யம், பேர், புகழ் எல்லாம், ராணுவ பலம் எல்லாம் அவன் வாழ்க்கையில வந்த போது அவனுக்குள்ள ஆணவம் வர ஆரம்பித்தது. அவனுக்குள்ளே பெருமை வர ஆரம்பித்தது. நிறைய பேர் இப்படிதான் வறுமையில் இருப்பாங்க, ஏழ்மையில் இருப்பாங்க, கஷ்டப்படுவாங்க. ஆனா கடவுள் கொஞ்சம் அவங்களை உயர்த்தி வைக்கும் போது, கொஞ்சம் அவங்களை மேன்மைப்படுத்தும் போது அந்த பெருமைக்கு இடம் கொடுப்பாங்க, அந்த ஆணவத்துக்கு இடம் கொடுப்பாங்க. ஆணவம் ஒரு மனிதனை அழித்து விடும், பெருமை ஒரு மனிதனை அழித்து விடும். ஒரு மனிதனுக்குள் இருக்கிற ஆணவத்தை அவன் பேச்சிலே பார்க்கலாம். ஒரு மனிதனுக்குள் இருக்கிற பெருமையும் ஆணவத்தையும் அவன் செயல்களிலே நாம் கண்டுவிடலாம். கவனிக்கணும், ஆணவம் ஸ்தோத்திரிக்கிறோம் பிடித்தவனாய் இவன் இருந்தபடினால என்ன ஆச்சுன்னு சொன்னா, அதாவது கர்த்தருடைய ஊழியக்காரங்களை அவன் மதியாமல் போனான். அதாவது கர்த்தருடைய ஊழிய ஆசாரியர்கள் தான் போய் என்ன பண்ணும், தூபபீடத்தின் மேல தூபம் காட்டும் ஆலயத்துல. ஆனால் அந்த ஆண்டவர் சட்டத்திட்டமே கொடுத்திருந்தார், ஆசாரியர்கள் தான் தூபபீடத்துல போய் தூபம் காட்டணும். ஆனால் இந்த உசியா ராஜா ஆணவம் கொண்டதினாலே, பெருமைக்கு இடம் கொடுத்ததுனால இவன் என்ன பண்ண சொன்னா, ஊழியக்காரங்க செய்ய வேண்டிய காரியங்களை, ஒரு ஊழியக்காரங்க யாருன்னா மக்களை ஆசீர்வதிக்கவே ஆண்டு ஊழியக்காரங்களை வச்சிருக்கிறார். அதான் பைபிள் சொல்லி பிரேம் சொல்றாரு, கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், நான் எப்படி ஆசீர்வதிக்காம இருப்பேன். அப்ப ஒரு ஊழியக்காரங்க யாருன்னா மக்களை ஆசீர்வதிக்க கூடியவர்கள். அப்படிப்பட்ட ஊழியக்காரங்களை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கும் போது இந்த உசியாவோ அவங்க செய்ய வேண்டிய அந்த வேலையை இவன் ஆலயத்துக்குள்ளே போய் என்ன பண்ணான்னு சொன்னா, தூபபீடத்தின் மேல இவன் தூபம் காட்ட ஆரம்பித்தான். அப்ப என்ன, ஆணவம் வரும்போது இவன் ஊழியக்காரர்களை மதிக்காமல் இருந்தான். நிறைய பேர் பாருங்க, தான் சபை ஊழியக்காரனை மதிக்கவே மாட்டாங்க. என்ன காரணம்? அவங்களுக்குள்ளே ஆணவம், ஆணவம் உள்ளவங்க மத்தியில மரியாதை எதிர்பார்க்க முடியாது. புரியுதுங்களா? ஒரு மனுஷனுக்குள்ள ஆணவம் இருந்துட்டான், பெருமை இருந்துட்டான், அவங்கிட்ட யாரு மதிப்பை எதிர்பார்க்க, அவன் யாருக்கு மரியாதை கொடுக்க மாட்டான், அவன் யாரை மதித்து நடக்க. இன்னைக்கு நிறைய ஆண்கள் பெண்களுக்குள்ள ஆணவம் அதிகமா இருக்கிறதை பார்க்க முடியும். ஆணவம் உள்ள பிள்ளைகள் பெற்றோரை மதிக்க மாட்டாங்க, ஆணவம் உள்ள விசுவாசிகள் ஊழியக்காரர்களை மதிக்க மாட்டாங்க, ஆணவம் உள்ள ஒரு கணவன் தன் மனைவி பிள்ளைகளை மதியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறான்.
ஆணவம் உள்ள மனைவி தன் கணவனை மதிக்க மாட்டார். இந்த இடத்துல உசியா ஆணவம் கொண்டதினால அவன் ஊழியக்காரர்களை அவன் மதிக்கவே இல்லை. அப்போ யாருக்குள்ள ஆணவம் இருக்கிறதோ அவங்க மற்றவங்களை மதிக்காதது மாத்திரமல்ல, அவங்களுக்குள்ள ஒரு துணிகரம் இருக்கும். என்ன ஆக போது பாத்துக்கலாம், பேசுறத பேசலாம், செய்யறதை செய்யலாம், என்ன வருது பாத்துக்கலாம். அப்ப அந்த துணிகரம் யாருக்குள்ள வரும்? ஆணவம் யாருக்குள் இருக்கிறதோ அவங்க தான் எல்லாத்துக்கும் துணிந்து செயல்படுவாங்க, துணிந்து பேசுவாங்க, துணிந்து பேசுவாங்க. என்ன காரணம்? அவருக்குள்ளே ஆணவம் அடங்கி இருக்கிறது. என்ன அடங்கி இருக்கிறது சொல்லுங்க? ஆணவம் அடங்கி இருக்கிறது. அப்போ ஆணவம் ஒரு மனிதனுக்குள் வறுமையானால் அவன் ஒருவரையும் மதிக்கவே மாட்டான். ஆனால் ஆணவத்துக்கும் பெருமைக்கும் நம்பிலே இடம் கொடுக்க கூடாது. ஆணவமும் பெருமையும் ஒரு மனிதனை அழிக்கக்கூடிய விஷக்கிருமிகள். அது கொஞ்சம் கொஞ்சமா ஒரு மனுஷனை அடிச்சிடும். ஆணவம் ஒரு மனிதனை கொஞ்சம் கொஞ்சமா சின்ன பின்னமாக்கிடும். இந்த உசியா ஆணவத்தினாலே அவன் தன்னைத்தானே உயர்த்தி கொண்டான். யாரை உயர்த்திக்கிட்டான்? கடவுள் அவனை உயர்த்தி வைத்தார். ஆனால் அந்த உசியா என்ன பண்ண சொன்னான்? ஆணவம் வந்ததுனால அவன் தன்னைத்தானே உயர்த்தி கொண்டு கர்த்தருடைய ஆலயத்துல போயிட்டு அவன் என்ன பண்ண சொன்னான்? ஆசாரியர்கள் செய்ய வேண்டிய பணியை அவன் செய்ய ஆரம்பித்தான். அவன் ஆணவத்திற்கு ஆண்டவர் ஒரு தண்டனை கொடுத்தார். அவன் ஆணவத்தை அடக்கணும், அவன் பெருமை அடக்கணும், அவன் எதையாச்சும் நல்வழிப்படுத்தணும். ஆண்டவர் பொல்லாப்பினால் அவனை அடிக்கவில்லை, அவனை சாவடிக்கணும். செத்து போட்டோம், நாம தான் அப்படி நினைப்போம். மனுஷன் ஆணவம் முடிச்சவன் செத்து போயிட்டோம், நாம அப்படி நினைச்சிருவோம். அடங்காதவன் செத்து போட்டோம் அப்படி நம்ம நினைப்போம். ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை. அவனை சீர்படுத்த முடியாது, அவனை சிற்றித்து ஒழுங்குபடுத்த முடியாது. ஆண்டவர் தெய்வீக நியாய தீர்ப்பை அவனுக்கு கொடுத்தார். என்னன்னா அவன் உடம்புல ஒரு தொழில் நோய் வர ஆரம்பிச்சு, குஷ்டரோகம் வர ஆரம்பிச்சு. என்ன நோய் வர ஆரம்பிச்சு? ஆண்டவர் அவன் சரீரத்திலே ஒரு குஷ்டரோகத்தை உண்டாக்கினார். அவன் தொழில் நோய்க்குள்ளாக ஆளாக்கப்பட்டான். ஆனாலும் அந்த ஆணவத்தினாலே அந்த தொழில் நோயை சந்தித்தது நிமித்தமா அவன் அதிலிருந்து மனம் வருந்தி, நான் தப்பு பண்ணிட்டேன், நான் ஆணவப்பட்டுட்டேன், நான் பெருமைக்கு இடம் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் தன் தவறை உணர்ந்து மறுபடியும் கர்த்தருக்குள் அவன் தாழ்மைப்படுவான் என்று கடவுள் யோசித்தார். ஆனால் இவனோ அந்த குஷ்டரோகத்துல கூட, அந்த தொழில் நோய் வந்து அந்த நேரத்துல கூட அவன் தன் ஆணவத்தை விட்டு அவன் வெளியே வரல, அவன் தன் பெருமை விட்டு அவன் வெளியே வரல. அவன் என்ன பண்ணான்? தன் ஆணவத்திலே அவன் கெட்டு மடிந்து போனான். ஆணவத்துல கெட்டு போனவன் நிறைய பேர் இருக்கிறான், ஆணவத்தினால் அழிஞ்சு போனவன் நிறைய பேர் இருக்கிறான். அதுக்கு பைபிள் ஒரு உதாரணம். சவுல் சமஸ்த இஸ்ரவேலுக்கே ராஜாவாக கடவுள் ஏற்படுத்தினார். ஆனா ஆணவத்தினால தன் ராஜ்யத்தை கெடுத்துக் கொண்டான். நேபுகாத்நேச்சார் ஆணவத்தினாலே தன் ராஜ்யபாரத்திலிருந்து கீழே தள்ளப்பட்டான். அப்ப ஆணவம் உள்ளவங்க சீர்கெட்டு போயிடுவாங்க. ஆணவம் ஒரு மனிதனை கெடுத்து விடும். ஆணவம் ஒரு மனிதனை ஸ்தோத்திரிக்கிறோம் அழித்து விடும். அதற்கு உதாரணம் தான் பைபிள்ல சவுல், நேபுகாத்நேச்சார், உசியா போன்ற ராஜாக்கள் எல்லாம் ஆணவத்திற்கு அடையாளம். ஆனா கர்த்தருடைய பிள்ளைங்க, ஒரு நாளும் ஆணவத்திற்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. நீங்க எங்க இருந்தாலும் தாழ்மையா இருங்க. வேலை ஸ்தலத்துல, உங்க வீடுகள்ல, உங்க திருச்சபையில, குடும்பத்துல, இல்ல மக்கள் மத்தியில எங்க போனாலும் ஆணவத்தோடு நடந்து கொள்ளாதீங்க. நீங்க வாழ போற இடத்துல கூட சரி, இல்ல நீங்க வாழ வந்த இடத்துலயும் சரி, இல்ல நீங்க எங்க போனாலும் சரி, யாருக்கு எந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் ஆணவமாய் நடந்து கொள்ளாதீங்க. ஆணவம் உங்களை அழித்து விடும், ஆணவம் உங்களை சீரழித்து விடும், ஆணவம் உங்களை கெட்டு போக பண்ணும். மனத்தாழ்மையா இருங்க. ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் ஆணவம் பிடித்தவர் அல்ல. நம்முடைய தகப்பன் தாழ்மை உள்ளவர். அந்த தாழ்மை உள்ள தகப்பனால் ரட்சிப்பை பெற்று நாம் தாழ்மையாய் நடந்து கொள்ள பேச்சிலே தாழ்மை வெளிப்பட வேண்டும். நிறைய பேர் பேச ஆரம்பிச்ச ஆணவம் தெரியும், நிறைய பேர் பார்வையில அந்த ஆணவமும் அகந்தையும் தெரிய ஆரம்பிக்கும். இவன் தன் ஆணவத்தினாலே ஸ்தோத்திரி என்ன பண்ண சொன்னான்? இவன் கடைசியாக மாண்டு மகிழ்த்து கடந்து போய்விட்டான். கவனிக்கணும். அப்போ இந்த உசியா, ஏசாயாவுடைய காலத்துல இந்த உசியா தான் ஆட்சி செஞ்சார். அப்ப அந்த உசியா ராஜா எப்படி இருந்தார்? ஆணவம் பிடிச்ச ஒரு அரசனா. அப்போ அரசனுக்கே ஆணவம் அகந்தை இருக்குமானால் மக்கள் எப்படி இருப்பாங்க யோசிச்சு பாருங்க. ஒரு தாய் தகப்பனே ஆணவம் பிடிச்சவங்களா பிள்ளைகள் அப்படிதான் இருப்பாங்க. ஒரு தாய் தகப்பனே யாரும் மதிக்காம இருந்தா பிள்ளைகள் அப்படிதான் இருப்பாங்க. அப்ப நம்ம பிள்ளைங்க ஒழுங்குபட வேண்டுமானால் நாம் நம்ம பிள்ளைங்களுக்கு முன்மாதிரியா இருக்கணும். நம்ம எதையுமே நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க தேவை. இப்படி பெருமையா பேசு, பொய் சொல்லு, கோபப்படு, ஆணவமா இரு, நாம் கற்றுக் கொடுக்க தேவை. நம்ம எதை செய்கிறோமோ அதையே நம்முடைய பிள்ளைகள் நம்மளை பார்த்து பார்த்து அவங்க கற்றுக்கொள்ள ஆரம்பிப்பாங்க. அப்போ ஒரு தலைவனே ஆணவம் உள்ளவனாய் இருப்பதினாலே மக்களும் ஆணவம் பிடித்த சூழ்நிலையை கடந்து வந்தார்கள்.
ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் உசியாவை போல ஆணவம் உள்ளவர்களாக இல்லாமல், பெருமை கொண்டவர்களாக இல்லாமல், கர்த்தருடைய ஊழியக்காரர்களை மதிக்காதவர்களாக இல்லாமல் ஸ்தோத்திரிக்கிறோம். தாழ்மை உள்ளவர்களாய் நாம் இணங்க வேண்டும். தாழ்மை உள்ளவர்கள் நிச்சயமாய் கர்த்தருடைய ஊழியர்களை மதிப்பார்கள். தாழ்மை உள்ளவர்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஒரு நாளும் பெருமை இடம் கொடுக்க மாட்டார்கள். அப்படி உசியா ராஜாவுடைய காலத்துல என்ன வந்துச்சுன்னு சொன்னா ஆணவத்திலே இருந்தான். அடுத்தது யோதாம் என்கிற ராஜா. அப்ப உசியா ராஜாவுடைய காலத்துல எப்படி இருந்தாங்க? தேசம் எப்படி இருந்துச்சு? ஆணவம் மிக்கவங்களா இருந்தாங்க. அடுத்தது யோதாம் என்ற ஒரு ராஜா. இந்த யோதாமுடைய காலத்துல எப்படி இருந்ததுன்னா, ராஜா நல்லா இருந்தாரு, ஆனா ஜனங்கள்லாம் சீர்கெட்டு போயிட்டாங்க. ஆனா உசியாவுடைய காலத்துல ஜனங்க ஓரளவுக்கு, ஆனா ராஜா கெட்டு போயிட்டாரு. ஆனால் யோதாம் என்கிற ராஜா, உசியாவுடைய பையன் யோதாம் ராஜாவை வந்த போது அந்த யோதாம் ஓரளவுக்கு கடவுளுக்கு பயந்து வாழ்ந்தான். ஆனா ஜனங்க யாருமே கடவுளுக்கு பயப்படல, தீய வழியில நடந்தார்கள். சில நேரத்தில் அப்பா அம்மா கடவுளுக்கு பயந்துருவாங்க, ஆனா சில பிள்ளைங்க பாருங்க பயப்படவே மாட்டாங்க. அப்பா அம்மா ஜெபம் பண்ணுவாங்க, ஆனா பிள்ளைகளை அந்த ஜெப வாழ்க்கையில நடத்தவே முடியாது. அப்பா அம்மா பயபக்தியா இருப்பாங்க, ஆனா பிள்ளைகளுக்குள்ள துளியளவும் அது இருக்காது. அப்போ யோதாமுடைய காலத்துல ஜனங்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா தீய வழிகளிலே நடக்க ஆரம்பித்தார்கள். எல்லாரும் கூட்டு சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னு சொன்னா தீமை செய்ய ஆரம்பிச்சாங்க. கூட்டமா சேர்ந்து என்ன பண்ணாங்க? தீமை செய்ய ஆரம்பித்தார்கள். கூட்டமாய் சேர்ந்து கீழ்ப்படியாமல் போனாங்க. கீழ்ப்படியாமல் போகிறவர்கள் தங்களை தாங்களே கெடுத்துக் கொள்வார்கள். யார் கர்த்தருடைய அதிகாரத்துக்கு கீழ்ப்படியும், யார் கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியும், யார் சில அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டு கீழ்ப்படியவில்லையோ அவங்க காலப்போக்கில் தங்களை தாங்களே கெடுத்துக் கொள்வார்கள். தங்களை தாங்களே என்ன பண்ணுவாங்க? எப்பவுமே கீழ்ப்படியாதவர் அவனை யாரும் கெடுக்க தேவையில்லை, அவனே கெடுத்துக் கொள்வான். சாத்தான் அவனை கெடுக்க தேவையில்லை, கீழ்ப்படியாதவன் அவனை கெடுத்துக் கொள்வான். ஒரு மனிதன் கீழ்ப்படியாமல் தன்னையும் கெடுத்து விடும், மற்றவங்களும் கெடுத்தும். இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்றேன், என் குடும்பத்துல நான் கீழ்ப்படியாம நடப்பேன் கடவுளுக்கு சொன்னா நானும் கெட்டு போவேன், என் மனைவி பிள்ளைகளும் கெட்டு போவாங்க. அப்ப என் குடும்பம் நல்லா இருக்கும்னு சொன்னா ஒரு தலைவன் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடைபெறும். நான் கீழ்ப்படியாவிட்டால் நானும் கெட்டு விடுவேன், என் குடும்பமும் கெட்டு விடும். சிலருக்கு கீழ்ப்படி என்பது துணியவும் இருக்கு, கீழ்ப்படியாமலே கடவுளை தேடிக் கொண்டிருப்பார்கள். என்ன பிரயோஜனம்? கீழ்ப்படியும் போதுதான் கர்த்தர் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பார். இல்லைன்னா எவ்வளவுதான் முட்டி போனாலும் நம்முடைய கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆஸ்வதிக்க முடியும். சுயபலத்துல போலாம். அதான் ஒருத்தர் பாடினாரு, என் சுயபலத்தால் ஓடி பார்த்த ஓட முடியல, என் மனபலத்தால் வாழ பார்த்த வாழ முடியல, என் சொல் பலத்தால் சாதிக்க பார்த்து சாதிக்க முடியல, என் கால் பலத்தால் நடக்க பார்த்து நடக்க முடியல. அப்போ கர்த்தர் அவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் நாம் கீழ்ப்படியும் போது நம்மளை கடவுள் எல்லாவற்றுக்கும் நம்மை ஆசீர்வதிப்பார். அதான் பைபிள் சொல் உபாகம் 28ஆம் அதிகாரம் இப்போது சொல்லப்படுகிற இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளுக்கெல்லாம் நீ உண்மையாய் செவி கொடுப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ வருகையிலும் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ கையிட்டு செய்கிற எல்லா காரியத்தையும் நான் ஆஸ்வதிப்பேன். நிறைய பேர் உணரவே மாட்டாங்க, எவ்வளவு கை வச்சாலும் நஷ்டம் அடைவாங்க. ஆனா ஏன் உணர மாட்டாங்க? எங்க தவறு இருக்கிறோம், எங்க உண்மையில பெசக இருக்கிறோம், நிறைய பேர் அதெல்லாம் சிந்திக்கவே மாட்டாங்க. அப்போ யோதாமுடைய காலத்துல எல்லா ஜனங்களும் தங்களை தாங்களே கெடுத்துக் கொண்டார்கள். அடுத்தது யோதாம் மரித்து விட்டான். யோதாமுடைய மகன் ஆகாஸ் இப்போது ராஜாவாய் வருகிறார். இப்போ மூன்றாவது ராஜாவுடைய காலத்துல தான் ஏசாயா ஊழியம் செய்யறான். இந்த ஆகாஸ் எப்படி இருந்தான்னா தேசத்துல கடவுளுடைய மக்கள் மத்தியில விக்கிரக ஆராதனை பெருகி இருந்தது. இந்த ஆகாச ராஜாவான போது கடவுளை தான் மக்கள் ஆராதிக்கிறாங்க. கடவுளுடைய உடன்படிக்கை இவங்களோடு இருக்கிறது, கடவுளுடைய நியாய பிரமாணம் இவங்க ஸ்தோத்திரிக்கு இவங்களோடு கூட இருக்கிறது. ஆனால் கடவுளுடைய மக்களா இவர்கள் இருந்தாலும் ஆனால் விக்கிரகங்களை ஆராதித்தார்கள். எதை ஆராதிச்சாங்க சொல்லுங்க? விக்கிரகத்தை ஆராதிக்கிறவங்களுக்கு வேதனைகள் பெருகும், விக்கிரகத்தை ஆராதிக்கிறவன் மேல கர்த்தருடைய கோபம் பெருகும், விக்கிரகத்தை ஆராதிக்கிறவன் அக்கினி கந்தகம் என்கிற அக்கினி கடலிலே தள்ளப்படுவான். விக்கிரகம் என்றால் என்ன? உயிரில்லாத ஒன்றை வணங்குவது எல்லாமே விக்கிரகம் தான். எது விக்கிரகம்? உயிரில்லாத எதை வணங்கினாலும் விக்கிரகம். நிறைய பேர் அப்பா அம்மாவே கடவுளா நினைப்பாங்க, அது விக்கிரகம். செத்து போன தாத்தா என்னை காப்பாற்று, அது விக்கிரகம். ஒன்றுமே இல்லாத ஸ்தோத்திரிக்கிறோம், அழிந்து போற பூச்சி புழு கடிக்கிற பாம்பு முதற்கொண்டு எல்லாத்தையும் தெய்வமா வணங்குமா, இது விக்கிரகம். பொருளாசை ஒரு விக்கிரகம். கர்த்தரை வாழ்க்கையில முன்வைக்காம வாழ்வது ஒரு விக்கிரகம். இந்த ஆகாச ராஜாவுடைய காலத்துல விக்கிரக ஆராதனை பெருகிறது.
எல்லாரும் என்ன பண்ணாங்க? வார்ப்பு விக்கிரகங்களை செய்ய ஆரம்பித்தாங்க. ராஜாவே ஆர்டர் பண்ணான், அங்கங்க ஊர்ல விக்கிரக சிலை வைக்கணும். என்ன பண்ணலாம்? உலோகங்களான சிலைகளை ராஜா செய்ய சொல்லி செய்த சிலைகளை கொண்டு வந்து ஒவ்வொரு ஊர் எல்லையில என்ன பண்ண சொன்னா அந்த சிலைகளை வைத்தான். இஸ்ரேல் தேசத்துல சிலை வைக்கக்கூடாது. ஆண்டவர் சொன்னார், என்னையன்றி உங்களுக்கு வேறே ஒரு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், யாதொரு விக்கிரகத்தை உண்டாக்கவும் வேண்டாம், யாதொரு விக்கிரகத்தை நமஸ்கரிக்க வேண்டாம். விக்கிரகத்தை செய்யவும் கூடாது, செஞ்ச விக்கிரகத்தை வணங்கவும் கூடாது தெய்வமா. அப்ப இந்த ஆகாஷ் ராஜா என்ன பண்ணா? ராஜாவே விக்கிரகத்தை செய்து அதை ஊரெல்லாம் கொண்டு போய் என்ன பண்ண சொன்னார்? எல்லா தெருக்கள் வீதிகள்ல அந்த விக்கிரகத்தை கொண்டு போய் வைத்தான். பாருங்க, மக்களை நல்வழிப்படுத்த வேண்டியவன், மக்களை சீர்படுத்த வேண்டியவன், மக்களை சீர்படுத்த வேண்டிய ஒரு தலைவன் அதிகாரத்தை பயன்படுத்தி எல்லாரையும் கட்டுப்படுத்தி எல்லாரையும் நல்வழிப்படுத்த வேண்டிய அரசன் இவனே விக்கிரகத்தை செய்ய ஆரம்பிக்கிறான். அப்போ ஒரு தலைவனே கர்த்தருக்கு மாறாக கர்த்தருடைய சத்தியத்திற்கு கட்டுப்படாமல் போகும்போது மக்களை எப்படி கட்டுப்படுத்த முடியும்? அப்போ ஒரு தலைவன் எங்கிருந்தாலும் சரி, ஒருவேளை ராஜாங்கத்திலே தலைவனா இருக்கலாம், ஒரு சபைக்கு தலைவனா இருக்கலாம், ஒரு குடும்பத்துக்கு தலைவனா இருக்கலாம். அப்போ நாம என்ன பண்ணணும்? நமக்கு கீழே இருக்கிற குடும்பங்களை நாம தான் கட்டுப்படுத்தி அந்த குடும்பத்தை நாம தான் சீர்படுத்தணும். ஒரு குடும்பத்தை சீர்படுத்த வேண்டிய பொறுப்பு யாருடையது? ஒரு தலைவருடைய குடும்பத்தை சீர்படுத்த வேண்டிய பொறுப்பு, ஒரு சபையை சீர்படுத்த வேண்டிய பொறுப்பு யாருடையது? ஊழியக்காரருடையது. பிள்ளைகளை சீர்படுத்த வேண்டிய பொறுப்பு யாருடையது? பெற்றோருடையது. அப்போ ஒரு தலைவனே கட்டுப்படாமல் கீழ்ப்படியாமல் தலைவனே வழி தவறும் போது தனக்கு கீழே இருக்கிறவங்களை எப்படி நல்வழிப்படுத்த முடியும்? எப்படி சீர்படுத்த முடியும்? அப்ப கர்த்தருடைய பிள்ளைங்க நமக்கு ஆண்டவர் கொடுத்த அதிகாரத்தை வச்சு ஒரு குடும்ப தலைவன், ஒரு குடும்பத்துக்கு எஜமான், ஒரு குடும்பத்துக்கு அதிகாரி யார்? கணவன் தான் ஒரு குடும்பத்தின் அதிகாரி. ஒரு குடும்பத்துக்கு அதிகாரி யாருங்க சொல்லுங்க? அப்ப அந்த அதிகாரி என்ன பண்ணும்? அவன் அதிகாரத்தை பயன்படுத்தி தன் மனைவி பிள்ளைகளை எல்லாம் நல்வழிப்படுத்தி அவங்க கிட்ட தவறுகள் காணப்பட வேண்டுமானால் அந்த தவறுகளை எல்லாம் சீர்படுத்தி அவங்களை நல்வழிப்படுத்த. ஆனா கணவன் அந்த குடும்ப தலைவனே ஒழுங்கு, அந்த குடும்ப தலைவனே சீர்படுனா மற்றவருடைய நிலைமை என்ன? அப்ப அதே போல ஒரு சபை தலைவன், ஒரு சபை தலைவன் தன் அதிகாரத்தை பயன்படுத்தி தனக்கு கீழே இருக்கிற மக்களை நல்வழிப்படுத்த வேண்டும். ஆனா இந்த உசியா ராஜா என்ன பண்ணான்? சாரி, இந்த ஆகாஷ் ராஜா என்ன பண்ணார்னா, இவர் எல்லாரையும் தவறான பாதையில நடத்தினார். அது மட்டும் இல்லை, தன் பெத்த பிள்ளைகளை கொண்டு போய் நெருப்பிலே பலியிட்டான். எங்க பலியிட்டான்? தன் பெத்த பிள்ளைங்க, அந்த பிள்ளைகளை கொண்டு போய் தீயிலே பலியிட்டு கொண்டு போட்டான். புறஜாதிகள் செய்கிற அந்த ஆராதனை இவன் செஞ்சான். ஆனா இவன் கடவுளை ஒரு காலத்துல வழிபட்டவன், கடவுளின் நியாயப்பிரமாணம் இவனுக்குள்ள இருக்கிறது. ஆனா கடவுளை ஆராதிச்சுக்கிட்டே புறமதத்தின் வழிபாட்டை பின்பற்றினான். சொல்ற புரியுதா உங்களுக்கு? கடவுளை ஆராதித்துக் கொண்டே புறஜாதிகள் என்னெல்லாம் வழிமுறைகளை செய்வார்களோ, புறஜாதிகள் என்னெல்லாம் வழிபாடுகள் செய்வார்களோ, இவர் கடவுளை ஆராதித்துக் கொண்டே புறஜாதிகளுடைய வழிபாடுகளை செய்ய ஆரம்பித்தார். நிறைய பேர் சபைக்குள்ள அப்படிதான் இருக்கிறாங்க. கிறிஸ்தவத்துல எப்படி இருக்கிறாங்க? இயேசுவை ஆராதிக்கிறேன் என்று சொல்வார்கள், ஞானஸ்தானம் எடுத்துட்டு சொல்லுவாங்க, சபைக்கு தான் வந்துகிட்டு இருப்பாங்க. ஆனால் புறமதத்தினர், நம்மை சுத்தி இருக்கிற ரட்சிக்கப்படாத மக்கள் என்ன செய்யறாங்களோ அது எல்லாமே இவங்க செய்யும். 4 நட்சத்திரம் அவங்க பாக்குறாங்களா? இவங்களும் 4 நட்சத்திரம் பார்ப்பாங்க. ராவகாலம் யமகாலம் அவங்க பாக்குறாங்களா? இவங்களும் பார்ப்பாங்க. ஆடி மாசம் அமாவாசை அவங்க பாக்குறாங்களா? ரட்சிக்கப்பட்டவங்க பார்த்துக்கிட்டு இருப்பான். அவங்க என்ன பண்றாங்களோ அதையே இவங்களும் பண்ணுவாங்க. அப்ப என்ன? ஆராதிப்பது கடவுளை என்று சொல்லிவிட்டு, ஆனால் எல்லா வழிபாடும் புறமதத்தினர்கள் என்ன வழிபாடு செய்யறாங்களோ அந்த எல்லா வழிபாட்டையும் செய்ய ஆரம்பித்தாங்க. கவனிக்கணும். இவன் மூளைக்கு மூளை என்ன பண்ணான்? விக்கிரக பலிப்பீடங்களை உண்டாக்க ஆரம்பித்தான். ஒவ்வொரு ஊர்லயும் இவன் ராஜ்யத்துக்கு உட்பட்ட எல்லா ஊர்ல என்ன பண்ணான்? பலிப்பீடங்களை ஆங்காங்கே உருவாக்கினான். எதுக்கு பலிப்பீடம்? குழந்தைகளை பலி கொடுக்கணும், ஆட்ட பலி கொடுக்கணும். அதுக்காக என்ன பண்ண? பெத்த பிள்ளைகளே பலி கொடுத்தான். கடவுளுக்கு பிரியமில்லாமல் நடந்து கொண்டான். வேதம் சொல்லு, ஆண்டவருக்கு விசுவாச துரோகம் செய்தான். என்ன பண்ண? விசுவாச துரோகம் செய்தான். பைபிள்ல கடவுளின் மக்களா இருந்து கொண்டு மற்ற விக்கிரகங்களை அந்நிய வழிபாடுகளை செய்வதை வேதத்துல விபச்சாரத்திற்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது, வேசித்தனத்திற்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொன்ன நிறைய இடத்துல நீங்க வேசித்தனம் செய்தீர்கள், நீங்கள் விபச்சாரம் செய்தீர்கள்.
ஆங்க யார சொன்னாரு? தான் ஜனங்களை பார்த்து. அப்ப எது விபச்சாரம், எது வேசித்தனம்? உலக பிரகாரமா ஒரு கணவன் ஒரு மனைவி விட்டுட்டு வேற ஒரு பெண்ணோடு தப்பு பண்ண அது விபச்சாரம். ஒரு பெண் திருமணத்துக்கு முன்னாடி பாவம் பண்ண அது வேசித்தனம், அது விபச்சாரம். ஆனா அதே போலதான் கடவுள் பேரை சொல்லிக்கிட்டு அந்நிய தெய்வங்களை வழிபடுவது, கடவுள் பேரை சொல்லிக்கிட்டு விக்கிரக கோவிலுக்குள்ள போவது, கடவுள் பேரை சொல்லிக்கிட்டு விக்கிரகங்கள் கூட்டமா கூட்டமா படிந்து கொள்வது, இதெல்லாம் விபச்சாரத்திற்கு அடையாளம். எது அடையாளம்? ஒரு மனைவி ஒரு புருஷனுக்கு துரோகம் பண்ணா அது அது விபச்சாரம். பைபிள் அப்படிதான் சொல்லுது. அதே போலதான் உன்னை ரட்சித்த கடவுளை, உன்னை மீட்டெடுத்த கடவுளை விட்டுட்டு நீ வேற ஒரு விக்கிரகத்தை ஆராதித்தால், இல்ல வேற ஒரு காரியத்தின் மீது நம்பிக்கை வைத்தால், வேற ஒரு காரியத்தை சார்ந்து கொண்டால் அது விபச்சாரத்திற்கும் வேசித்தனத்திற்கும் அது அடையாளம். நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்க? உடலை சார்ந்த பாவம் மட்டும்தான் விபச்சாரம். உடலை சார்ந்த பாவம் விபச்சாரம் தான். உடல் ரீதியாக பாவம் செய்வதற்கு பேரும் வேசித்தனம் தான். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில உன்னை ரட்சித்த கடவுளை விட்டுட்டு, உன்னை காப்பாற்றின கடவுளை விட்டுட்டு, உனக்கு உயிர் கொடுத்த கடவுளை விட்டுட்டு, உனக்கு பாவ மன்னிப்பை கொடுத்த கடவுளை விட்டுட்டு, உனக்கு நித்திய ஜீவனை கொடுத்த கடவுளை விட்டு நீ சோர்ந்து போய் மற்ற விக்கிரகத்தையோ மற்ற சொரூபங்களையோ நீ தொழுது கொள்வாயானால் அதற்கு பேர் தான் வேதத்துல விபச்சாரம் என்று சொல்லப்பட்டது. அப்போ இந்த மனாசே என்ன செஞ்சான்? ஆவிக்குரிய ரீதியாக விபச்சார பாவத்தை செய்ய ஆரம்பித்தான். ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பேற்பட்ட காரியங்களை இந்த அரசன் ஆகாஸ் செய்தபடினால என்ன ஆயிற்று? சாரி, மனாசே இல்ல, ஆகாஸ். இந்த ஆகாஸ் ராஜா செய்த போது என்னாச்சுன்னா, கர்த்தர் அந்த மக்களை பார்க்க ஆரம்பிக்கிறார். ஐயோ, தேசம் சீர்கெட்டு போகுது, ஒரு ராஜா கூட ஒழுங்கா இல்லையே, ஒரு ராஜா கூட ஜனங்கள் ஒழுங்கு. ராஜாக்களை கர்த்தர் ஏன் ஏற்படுத்தினார்? ராஜாவானவன் தனக்கு கீழே இருக்கிற மக்களை நல்வழிப்படுத்த வேண்டும். கவனிக்கணும். ஆண்டவர் ஒவ்வொரு காலகட்டத்துல தமது மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக ஆண்டவர் ஒவ்வொரு காலகட்டத்துல ஒரு தலைவனை ஆண்டவர் ஏற்படுத்தினார். முதலாவது, ஆண்டவர் ஜனங்கள்லாம் வழிவிலகி போகும்போது அந்த ஜனங்களை நல்வழிப்படுத்துவதற்காக ஆசாரியர்களை ஆண்டவர் ஏற்படுத்தினார். யாரை ஏற்படுத்தினார்? ஆசாரியர் யாரு? கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் ஆசாரியர்கள். அப்போ ஒரு ஆசாரியருடைய பணி என்ன? மக்களை நல்வழிப்படுத்தணும். ஒரு ஆசாரியருடைய பணி என்ன? மக்களை நல்வழிப்படுத்தணும். மக்களுக்கு நன்மை தீமையை கற்றுக் கொடுத்து தீமைகளை அகற்ற வேண்டும். அப்ப ஆசாரியர்கள் என்ன பண்ணாங்க? கொஞ்ச காலம் இருந்தாங்க, ஆனா மற்ற காலங்களை வழி தப்பி போயிட்டாங்க. அப்ப ஆண்டவர் பார்த்தார், ஆசாரியர்களை கொண்டு மக்களை நல்வழிப்படுத்த நினைச்சேன், ஆசாரியர்களே தவறி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அடுத்தபடியாக நியாயாதிபதிகளை ஏற்படுத்தினார். நியாயாதிபதிகளும் கொஞ்சம் பேர் நல்லா இருந்தாங்க, ஆனா கொஞ்சம் பேர் சிம்சோனை போன்ற ஆட்கள், மற்ற ஆட்களை போல என்ன பண்ண நியாயாதிபதிகளும் வழி விலகி போய்விட்டார். இப்ப ஆண்டவர் பார்க்கிறார், ஆசாரியனை ஏற்படுத்துறேன், அவனும் சோரம் போனான். நியாயாதிபதிகளை ஏற்படுத்துறேன், அவனும் கெட்டு போனான். இப்ப யாரை ஏற்படுத்துவது? இப்ப கர்த்தர் தீர்க்கதரிசிகளை ஏற்படுத்துகிறார். அப்ப தீர்க்கதரிசி வச்சு வார்த்தைகள் வழியாக எச்சரிச்சு அவங்க நல்வழிப்படுத்த நினைச்சார். ஆனால் அந்த தீர்க்கதரிசிகள் கூட வழி விலகி போய்விட்டார். இப்ப ஆண்டவர் பார்க்கிறார், யாரதான் வைக்கிறது, யாரை வச்சுதான் சீர்படுத்துறது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தேசத்து ராஜாக்களை எறும்ப பண்ணினார். ஆனால் அந்த ராஜாக்களும் என்ன பண்ணாங்கன்னா சீர்கெட்டு போயிட்டாங்க. அப்போ சீர்படுத்தும்படி கடவுள் ஒரு நபரை ஏற்படுத்தும் போது அந்த சீர்படுத்த வேண்டிய நபரே சீர்கெட்டு போகும்போது அப்ப மொத்தவனுடைய நிலைமை என்ன? உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு குடும்ப தலைவன் யார்? அவர் தன் குடும்பத்தை சீர்படுத்தக்கூடியவர், தன் பிள்ளைகளை மனைவியை சீர்படுத்தக்கூடியவர். அப்பேற்பட்ட சீர்படுத்த வேண்டிய கட்டத்தில் இருந்துகிட்டு அவரே சீர்கெட்டு போவதானால் அந்த குடும்பத்தை யார் சீர்படுத்துவது? ஒரு சபை தலைவன் சீர்படுத்த வேண்டியவன், ஆனா அந்த சீர்படுத்த வேண்டிய சபை தலைவனே சீர்கெட்டு போனான், சபையை யார் சீர்படுத்துவது? இன்னைக்கு தேசம் சீர்கெட்டு போய்கிறது. என்ன காரணம்? நல்ல ஜெபம் பண்றோம், ஆனா தேசம் சீர்படவில்லை. தேசத்துல பாவம் பெருகிடுச்சு. கொலை, கொள்ளை, கணவன் மனைவிக்கு துரோகம் செய்வது, மனைவி கணவனுக்கு துரோகம் செய்வது, வழிபோக்கர்கள் பாவத்துக்கு உட்படுவது, விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், கஞ்சா பழக்கங்கள், மது, ஓரின சேர்க்கை, விக்கிரக வழிபாடு, அநியாயம், அநீதி தேசத்தில் பெருகி கிடக்கிறது. தேசம் ஏன் சீர்படவில்லை? தேசத்தை சீர்படுத்தும்படியாக கடவுள் தலைவர்களை ஏற்படுத்துகிறார். தலைவர்களே சீர்படாமல் இருக்கிறதுனால தான் தேசத்து குடிகள் சொல்லுங்க. அப்போ தேசத்து குடிகள் சீர்பட வேண்டுமானால் தேசத்தை ஆளுகிற அரசன் சீர்பட வேண்டும்.
தேசத்தை ஆட்சி செய்கிற தலைவர்கள் சீர்பட வேண்டும். அவங்க சீர்பட்டாதான் மக்களை சீர்படுத்த முடியும். அவனே சீரழிஞ்சுக்கிட்டு அவன் எப்படி சீரழிஞ்ச நிலைமையில் இருந்துகிட்டு மக்களை சீர்படுத்த முடியும்? அப்போ ராஜாவே சீர்படுத்த வேண்டிய கட்டத்தில் இருந்துகிட்டு ராஜா சீர்கட்டு போனபடினால ஜனங்களும் சீர்கட்டு போனாங்க. அப்ப இந்த சத்தியத்தில் நமக்கு என்ன தெரியுது? ஒரு தலைவன் சீர்கட்டால் அந்த தலைவனை சார்ந்து இருக்கிற எல்லாமே சீர்கட்டு போகும். எல்லாம் சொல்லுங்க பாருங்க. ஒரு தலைவன் சீர்கட்டு போனான், அந்த தலைவனுக்கு கீழே இருக்கிற யாவருமே சீர்கட்டு போவார். அதனால தலைவர் ஒரு நாள் சீர்கட்டு போது இடம் கொடுக்க கூடாது. குடும்ப தலைவர்கள் நீங்க தான் ஒரு குடும்பத்துக்கு தலைவர். ஒரு குடும்பத்தை நீங்க தான் சீர்படுத்த வேண்டிய, நல்வழிப்படுத்த வேண்டிய, ஸ்திரப்படுத்த வேண்டிய பொசிஷன்ல கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அப்ப என்ன ஆச்சுன்னு சொன்னா ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கு தலைவன் சீர்கெட்டு போனதுனால எல்லாருமே வழிவிடுக்கு போனாங்க. இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க கவனிங்க, மக்களை நல்வழிப்படுத்த வேண்டிய பல ஊழியக்காரங்களா இன்றைய காலகட்டத்தில் பாவத்தில் விழுந்து கிடக்கிறார்கள். நிறைய பேர் ஊழியத்தை விட்டுட்டு நிறைய மக்கள் வேலைகளுக்கு புறப்பட்டு போய்விட்டார்கள். நிறைய முழு நேரமா ஊழியம் செஞ்சவங்க, கடவுள் என்னை முழு நேர ஊழியத்திற்கு ஏற்படுத்தினார் என்று சொல்லிட்டு வந்த ஊழியக்காரங்களா எத்தனை பேர் உபத்திரவம் தாங்க முடியாம, வறுமையை வாழ்க்கையில் எதிர்கொள்ள முடியாம, பசி பட்டினியை எதிர்கொள்ள முடியாம எத்தனையோ ஊழியக்காரங்க ஸ்தோத்திரிக்கிறோம் முழு நேர பணி விட்டு விட்டு வேலைகளுக்கு கடந்து போயிட்டாங்க. இந்த வேலைக்கு கடந்து போவதற்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? சொல்லுங்க பாருங்க. ஒரு ஊழியக்காரங்க தன் முழு நேர பணியை செஞ்சிருந்த முழு நேர பணியை விட்டுட்டு இப்ப வேலைகளுக்கு போறதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? சொல்லுங்க பாருங்க. நிறைய ஊழியக்காரங்க நிலைமைகள் மாறி போச்சு. என்ன காரணம் இருக்கு? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. என்ன காரணம்? அமைதிதான் காரணமா? என்ன காரணம் சொல்லுங்க. சரி, 1. அப்புறம் வறுமை காரணம். 2. அப்புறம் சொல்லுங்க என்ன காரணம்? நீங்க சொன்ன காரணமா கரெக்டா சொல்லுங்க. என்ன காரணம்? ஒரு ஊழியக்காரங்க முழு நேரமா ஊழியம் செஞ்சவங்க முழு நேர ஊழியத்தை விட்டு குழப்ப தேடி போறாங்க. என்னதான் காரணம்? ஏன் அப்படி போறாங்க? சொல்லுங்க. பங்கெடுக்கல. வெரி குட். அப்புறம் சொல்லுங்க, ஆளாளுக்கும் சொல்லுங்க. ஊழியக்காரர்கள் தேவைகள் சந்திக்கப்படல. அப்புறம் அவ்வளவுதான். ஆசைகள். ஆசைகள் என்பது அப்பாற்பட்ட காரியம். சரிங்களா? எல்லாருக்கும் ஆசைகள் உண்டு. ஆனால் ஆசைகள் என்பதை விட அவங்க எதிர்பார்ப்புகள் அதிகம். குடும்ப தேவை குறித்த எனக்கு முன்னாடி ஊழியம் செஞ்சு எவ்வளவு ஊழியக்காரங்க, நான் விசுவாசியா இருந்த காலகட்டத்திலாம் கடவுளுக்கு 3 நேரமா ஊழியம் செஞ்சவங்க. ஆனா இன்னைக்கு பாக்குற அவங்க சபைகளை இழந்துட்டேன், விசுவாசிகளை இழந்துட்டேன், போய் கம்பெனிகளை வேலை செய்ய. இது என்ன தெரியுமா காரணம்? ஒன்று, ஊழியக்காரங்களுக்கு வறுமைகளை எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு பலன் இல்லை. ஒன்று. 2வது, விசுவாச பிள்ளைங்க திருச்சபைக்கு ஊழியக்காரங்களுக்கு உண்மையா இல்லாதபடினால நிறைய ஊழியக்காரங்க தவறி போறாங்க. அவங்க எப்படி பழைக்கிறது? எல்லாமே நம்மளுக்கும் தான் யோசிக்கிறோம். நம்ம குடும்பம் எப்படி, நம்ம மனைவி, நம்ம பிள்ளைங்க எப்படி, நாம எப்படி சாப்பிடுது, நம்ம நாளை அப்ப அவங்களுடைய வாழ்க்கையை யோசிக்கிறோமா? யோசித்து பாருங்க. அவங்களுக்கு குறித்து நிதானிக்கிறோமா என்னைக்காச்சும்? அவங்க எந்த வழியில் அவங்களுக்கு வருமானம், அவங்க எப்படி குடும்பத்தை போஷிப்பாங்க, அவங்க எப்படி கடவுள் நடத்துவாங்க? கடவுள் வானத்துக்கு கொண்டு வர உங்களுக்கு ஒரு தானே கர்த்தர் நடத்துவாரு, உங்களுக்கு தானே வேலை செய்யறாங்க. அப்ப நிறைய விசுவாசிகள் தன் கரத்தை முடக்குகிறதுனால, தன் கரத்தை தாராளமாய் நீட்ட மனம் இல்லாமல் தன் இருதயத்தை இறுக பிடித்துக் கொள்வதனால நிறைய ஊழியக்காரர்கள் வறுமைகளை சந்திக்கிறார்கள், தேவைகள் சந்திக்கப்படல, பசி பட்டியலில் வாழ வேண்டிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுறாங்க. அதனால தான் பலவீனப்பட்டால நம்பி இருக்கிற பிள்ளைங்களை எப்படி கரை சேர்ப்பது? எத்தனையோ ஊழியக்காரங்க இன்றைக்கு எல்லாவற்றையும் விட்டுட்டு வேலைகளுக்கு கடந்து போறாங்க. அதுக்கு காரணம் என்ன? விசுவாச மக்களே அதுக்கு பெரும்பாலும் காரணமாக. அப்ப ஒரு விசுவாசிகள் தன் கைகளை முடக்குவது ஒரு ஊழியக்காரர்களை பலவீனப்படுத்தும். கர்த்தருக்கு செய்ய வேண்டிய நல்வழிகளை, கர்த்தருக்கு செய்ய வேண்டிய உண்மையை நாம் செய்யாமல் போகும்போது ஊழியக்காரர்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அவர் குடும்பங்கள் பலவீனப்படுகிறது, குடும்பங்கள் சோர்ந்து போகிறது, ஊழியக்காரர்கள் தரிசனங்கள் குறைந்து போக ஆரம்பிக்கிறது. கவனிக்கணும், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைங்க ஒரு நாளும் நம் இருதயத்தை நாம் கடினப்படுத்தக்கூடாது. நம் இருதயத்தை கடினப்படுத்துவோம், அது மற்றவருடைய வீழ்ச்சிக்கு அது ஒரு அடையாளமாய் மாறும். நீங்க உங்களுக்கு உங்கள் எஜமான் இருதயத்தை கடினப்படுத்த பாருங்க. நீங்க போய் வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு சம்பளம் கொடுக்கிற எஜமான் அவர் இருதயத்தை கடினப்படுத்தினா உங்களுக்கு எப்படி இருக்கு? யோசிச்சு பாருங்க. உங்க மனைவி இருதயத்தை கடினப்படுத்தினா
நீங்க சார்ந்திருக்கிற இருதயத்தை கடினப்படுத்தினா அப்ப கர்த்தர் ஒருவர் வழியாகத்தான் ஒருவருக்கு ஆசீர்வாதங்களை திட்டமிட்டு வைத்திருக்கிறார். அப்ப என்னாச்சு? நிறைய ஊழியக்காரங்க ஸ்தோத்திரிக்கிறோம் இப்படி தவறி போறோம். அப்ப தலைவர்கள் தவறக்கூடாது. தலைவர்கள் சகிப்புத்தன்மை வேண்டும். தலைவர்கள் எல்லாவற்றையும் என்ன பண்ண சொன்னா சொத்திற்கு பொறுத்து கொள்ள வேண்டும். கவனிங்க. ஆனால் இப்படிப்பட்ட காலகட்டங்கள்ல எசேக்கியா ராஜா ஒரு ஆள் மட்டும்தான் அந்த காலத்துல உண்மையா வாழ்ந்தார். எசேக்கியாவுடைய காலத்துல மட்டும்தான் ஓரளவுக்கு ஜனங்க கட்டுப்பாடா இருந்தாங்க. ஆனால் மற்ற 3 ராஜாக்களுடைய காலத்துல எல்லாருமே சூழ போனாங்க, படி தப்பி போனாங்க. ஜனங்கள் கடவுளோடு நல்ல உறவில்லாமல் போனாங்க. கவனிங்க. அப்போ ஜனங்கள் கடவுளை விட்டு தூரம் போயிட்டாங்க. கடவுள் வேதனைப்படுகிறார், கடவுள் துக்கிக்கிறார். தன் வேதனைகளை கடவுள் ஸ்தோத்திரிக்க பகிர்ந்து கொள்ளுகிற வண்ணமாக இப்ப ஆண்டு சொல்றார், வானங்களே எனக்கு செவி கொடு, வானங்களே கேளுங்கள், பூமியே செவி கொடு. மாடு தன் எஜமானனையும் கழுதை தன் ஆண்டவனையும் முன்னணியும் அறியும். ஆனால் என் ஜனங்களோ அறிவில்லாமல் உணர்வில்லாமல் கெட்டு போகிறார். கவனிங்க. என்ன ஆண்டு சொல்ல வராரு? வானங்களும் பூமியும் நான் சொல்வதற்கு கட்டுப்படுகிறது, ஆனால் என் ஜனங்களோ எனக்கு கட்டுப்படவில்லை. வானங்கள் நான் சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது, வானங்கள் என்னை சார்ந்து இருக்கிறது, என்னோடு உறவு கொள்ளுகிறது. ஆனால் என் ஜனங்களோ, என்னால் உடன்படிக்கை செய்யப்பட்ட என் ஜனங்களோ, என்னால் மீட்கப்பட்ட என் ஜனங்களோ எனக்கு என் வார்த்தை கேட்கவும் இல்லை, என் வார்த்தைக்கு செவி கொடுக்க இல்லை. ஒரு மாடு அந்த மாட்டை வளர்க்கிற எஜமானுக்கு அது கட்டுப்படுகிறது. ஏன் ஆண்டு சொன்னார்? மாடு தன் எஜமானனையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணியும் அறியும். ஆண்டு ஏன் சொன்னாரு? அப்ப என்ன? ஒரு மாடு கூட தனக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் வைக்கோல் போட்டு தனக்கு தண்ணீர் காட்டி தன்னை பராமரிக்கிற எஜமானுக்கு கட்டுப்படுகிறது, தன் எஜமானுக்கு கீழ்ப்படுகிறது, எஜமானோடு கூட நல் உறவு கொள்ளுகிறது. ஆனா என் ஜனமோ அந்த மாட்டுக்கு கூட இருக்கிற நிலைமை எனக்கு இல்லையே. என் ஜனங்களோ எனக்கு கட்டுப்படலையே. நான் அல்லவா அவங்களை பாதுகாத்தேன், நான் அல்லவா அவங்களை கொண்டு வந்தேன், நான் அல்லவா அவங்களுக்கு உணவு கொடுத்தேன், நான் அல்லவா அவங்களை போஷித்தேன். ஆனா அப்பேற்பட்ட என் ஜனங்களோ, ஒரு மாடு கூட கட்டுப்படுகிறது, ஆனா என் ஜனங்க எனக்கு கட்டுப்படலையே. ஒரு மாடு கூட தன் எஜமானோடு நல் உறவு கொள்ளுகிறது, ஆனா என் ஜனங்களோ என்னை விட்டு தூரம் இருக்கிறாங்க. அடுத்த ஆண்டு சொல்றது, கழுதை தன்னுடைய தீவனத்தை அறியும். அப்ப மாடு கழுதை கூட தன் எஜமானுக்கு கட்டுப்படுகிறது, அது புரிந்து கொள்கிறது. அப்ப ஆண்டு சொல்ற, மாடு புரிஞ்சுக்குது, கழுதை புரிஞ்சுக்குது, ஆனா என் ஜனங்களும் என்ன புரிஞ்சுக்குது. எஜமானை மாடு புரிந்து கொள்கிறது, கழுதை தீனி போடுகிற இடத்தை புரிந்து வைத்துக் கொள்கிறது. ஆனா என் ஜனங்களோ, 6 அறிவு படைத்த என் ஜனங்களோ, என் சாயலாய் படைக்கப்பட்ட என் ஜனங்களோ என்னை இனிமே புரிஞ்சுக்கலையே. கவனிங்க. ஆண்டோடு இருக்கிற உறவு என்பது என்ன? நீங்க காலையில் எழுந்து ஒரு 10 நிமிஷம் முட்டி போட்டு ஜெபம் பண்றதுனால கடவுளோட நல்ல உறவில் இருக்கிறோம், அவ்வளவுதானா? ஆண்டோடு இருக்கிற உறவு என்பது நீங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்பதுதான் கடவுளோடு இருக்கிற நல்ல உறவு. நீ வெறும் ஜெபம் மாத்திரம் பண்ணிட்டு நீ கர்த்தருடைய வார்த்தை தூக்கமா நீ தூரமா தூக்கி போட்டு போவோம் சொன்னா உனக்கு கடவுளோடு நல்ல உறவில் நீ இல்லைன்னு அர்த்தம். அப்ப கடவுளோடு நல்ல உறவில் இருக்கிறவன் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணிக்க மாட்டான், கர்த்தருடைய வார்த்தையை மதிப்பார்கள். நீ கர்த்தருடைய வார்த்தையை மீறி நடக்கிறனால நீ கர்த்தரோடு உனக்கு நல்ல உறவில்னு அர்த்தம். ஜெபம் எல்லாம் பண்ணிட்டு ஈஸியா. யார் ஜெபம் பண்ணல? யார் இந்த உலகத்துல ஜெபம் பண்ணல? யோசிச்சு பாருங்க. விக்கிரக கோவிலுக்கு போறவங்க ஜெபம் பண்ணலையா? அவங்க பாஷையில சாமிக்கு முடிவது. அப்ப அவங்க ஜெபம் பண்ணலையா? எத்தனையோ ஸ்தோத்திரிக்கிறோம் கோவிலுக்குள்ள சுத்துறவங்க, அவங்க ஜெபம் பண்ணலையா? அவங்களுக்கு இருக்கிற பக்தி நமக்கு இருக்குதா? யோசிச்சு பாருங்க. நான் மெத்தூர் ஊழியத்துக்கு போறோம், 4 மணிக்கு அந்த ரோட்ல நடந்து போறாங்க செருப்பு இல்லாம பெண்கள். எத்தனை மணிக்கு? நான் சொல்றேன், நம்ம வைராக்கியம் எங்க இருக்குது? கால் தூசி அளவு வருமா? அவங்க முன்னாடி நம்ம வைராக்கியம். அதிகாலை 4 மணிக்கு எழுந்து பச்சை தண்ணியில குளிச்சுட்டு இருக்கிற ஸ்தோத்திரிக்கிறோம் கலர் துணியை உடுத்தி கொண்டு வேப்பனை கையில் எடுத்துக்கிட்டு கூட்டமா நடந்து போறாங்க. நம்மளால நடக்க முடியுமா? அப்ப உனக்கு இருக்கிற உறவு அவனுக்கு இருக்கிற உறவு யோசிச்சு பாருங்க. அவன் வெக்கமா இல்ல? அவன் நேரத்தை நம்மளால நேரத்தை கடைபிடிக்க முடியுதா? அவனுக்குள்ள இருக்கிற வைராக்கியம் நமக்குள்ள வருதா? நம்ம கொஞ்ச தூரம் நடந்து வரதுக்கு எவ்வளவு பாலம், டெய்லி நடந்து போறான். எத்தனை கிலோமீட்டர் இருந்து பெரியபாளையத்துக்கு எவ்வளவு தூரம் நடக்கிறான். நம்ம கொஞ்ச தூரம் நடக்கிறதுக்கு எவ்வளவு சாக்கு சொல்றோம். ஞாயிற்றுக்கிழமை தவிர வேற ஏதாச்சும் பங்கெடுக்க நம்மளால முடியுதா? அவன் அடுத்த நம்ம சாமி கும்பிட்டு அவனை கும்பிட்டு இருப்பான். அப்ப உன் வைராக்கியம் எங்க, அவன் வைராக்கியம் எங்க? அப்ப ஆண்டு வேதனை பாரு. அப்ப உறவு என்பது என்ன?
அவர் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடக்கிறதுக்கு பேர் தான் உறவு. நீ ஆண்டுடைய வார்த்தை தூக்கி போட்டு நான் சாமி கும்பிட்றேன், நான் ஜபம் பண்றேன், என்ன பிரயோஜனம்? நீ ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம ஜபம் பண்ணி என்ன பிரயோஜனம்? அப்ப உறவு என்பது வெறும் ஜபம் மாத்திரம் அல்ல. ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதன்படி நடக்கிறது தான் நல்ல உறவு. இல்லைன்னா வெறும் ஜபம் மாத்திரம் பண்ணிக்கிட்டு நான் உறவு உறவுன்னா அது உறவே கிடையாது. அப்ப ஆண்டு என்ன எதிர்பார்த்த ஜனங்க மத்தியில? என் ஜனங்கள் எனக்குள்ள இருக்கிற உறவை விட்டு பிரிந்து விட்டார்கள். மாடு எஜமானோடு உறவாய் இருக்கிறது, கழுதை சொத்திருக்கிற எஜமானோடு உறவாய் இருக்கிறது, வானங்களும் பூமியும் என்னோடு உறவாய் இருக்கு, நான் சொல்லுக்கு கட்டுப்படுது, இவை எல்லாமே புரிந்து கொண்டது. ஆனா 6 அறிவுள்ள என் மனுஷன், 6 அறிவுள்ள என் பிள்ளைங்க, பரிசுத்தாவியை பெற்றவங்க, நியாயப்பிரமாணத்தை பெற்றவங்க என்னை மதிக்கவும் இல்லை, எனக்கு கீழ்ப்படியவும் இல்லை, என்னை புரிஞ்சுக்கவும் இல்லை என்று சொல்லி ஆண்டவருக்கு ஆதங்கத்தை, தன் வேதனையை ஆண்டவர் வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறார். அப்ப ஆண்டவரை குறித்து புரிதல் ஒருத்தருக்கு இல்லைன்னா அவன் காலம் முழுக்க சபையில வளர்ச்சி அடையவே முடியாது. நிறைய பேர் சபையில ஏன் வளர்ச்சி இல்லாம இருக்கும்? நம்ம வருஷத்தை கணக்கு போட்டு பாருங்க. ஒரு பூச்சி, ஒரு பள்ளி சுவத்துல ஓடுற பள்ளி நீங்க பாத்துக்கிட்டே இருங்க. அந்த பள்ளி இன்னைக்கு பாருங்க, 1 மாசம் கழிச்சு அந்த பள்ளி பாருங்க அப்படியே இருக்குன்னு நினைக்கிறீங்க. கண்ட பூச்சியை சாப்பிட்டு சாப்பிட்டு பலனாயிடும் அது. ஆனா விசுவாசி எத்தனை வருஷம் வந்து சத்தியம் கேட்டாலும் பலப்படாம இருக்கிறோம், வளர்ச்சி இல்லாம இருக்கிறோம், மாறாம இருக்கிறோம். என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? யோசி, என்ன கடவுளுக்கு பிரயோஜனமா இருக்கிறோம்? நம்ம சிந்தனைகள் எங்கே இருக்கிறது? அப்ப என்ன ஸ்தோத்திரிக்கிறோம்? கர்த்தருடைய காரியத்தை யாராலும் சரியா புரிஞ்சுக்கலையோ, கர்த்தரை புரிந்து கொள்ளாதவங்க எத்தனை வருஷம் நீங்க சபையில் இருந்தாலும் நீங்கள் வளர்ச்சி அடையவே முடியாது. நீங்க நிறைய பேர் வளர்ச்சி இல்லாமல் இருப்பதற்கு காரணமே நீங்கள் கடவுளை இன்னும் அவர் சித்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை. அவர் விட என்ன எதிர்பார்க்கிறார், எப்படி நீங்கள் வாழ வேண்டும் என்பதை நீங்கள் இன்னும் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறீங்க. கடவுளை புரிந்து கொள்ளாதவர்கள் எப்போதுமே கர்த்தருக்கு நெருக்கமா இருக்க மாட்டாங்க, கர்த்தரை விட்டு தூரமா தான் இருக்கும். ஒருத்தன் கர்த்தரை விட்டு தூரமா இருக்கிறான்னா என்ன அர்த்தம்? அவன் கடவுளை இன்னும் சரியா? நான் சொல்றேன், உங்க பிள்ளைங்க உங்களோட கூட நெருக்கமா இருக்கணுமா, உங்களை விட்டு தூரமா இருக்கணுமா? சொல்லுங்க. எல்லாமே பிள்ளைகளை பத்தவங்க தான். நீங்க சொல்லுங்க, உங்க பிள்ளைங்க உங்களோட நெருக்கமா இருக்கணுமா, உங்களை விட்டு தூரமா இருக்கணுமா? எது உங்களுக்கு சந்தோஷம்? சொல்லுங்க. தூரமா போன ஒரு நாள் உங்க பிள்ளைங்க தூரம் போயிட்டு உங்களை விட்டு எங்கேயாச்சும் போயிட்டுமே, அப்பா அம்மா கூட தூரம் போயிட்டுமே. அப்ப 10 மாதம் சுமந்த பெற்ற உனக்கே இவ்வளவு கஷ்டம் இருக்கு. உன் பிள்ளை தூரமா போனதுக்கு உலக தோற்றம் முதல் உன்னை கத்த சுமந்தாரு, உலக தோற்றம் முதல் உன்னை தன் சிந்தையில சுமந்து கொண்டாரு. அவர் விட்டு தூரமா இருக்குது, அவருக்கு எவ்வளவு வேதனையா இருக்கு யோசிச்சு பாருங்க. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைங்க அவருக்கு தூரமா இருப்பது நீங்க இன்னும் கடவுளை புரிஞ்சுக்கிறது காமிக்கிறது. நீ ஏன் கிட்ட வர முடியல? இன்னும் கர்த்தரை அறிகிற அறிவு நமக்கு முழுசா வரல. அப்ப ஆண்டவர் யாரெல்லாம் புரிந்து கொள்ளவில்லையோ அவங்களால அவங்க எப்படி கடவுளுக்கு தூரமா, அவங்க துன்மார்க்கமான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்களால ஆண்டவருடைய சித்தத்தை செய்ய முடியாது. என்ன காரணம் சொன்னா அவங்க கர்த்தரை இன்னும் சரியா என்ன பண்ணல, புரியல. இந்த ஜனங்க ஆண்டவரை புரிந்து கொள்ளாதபடியால் தான் ஆணவத்தோடு வாழ்ந்தார்கள். ஆண்டவரை புரிந்து கொள்ளாதபடியால் தான் விக்கிரகத்தை ஆராதிச்சான். கடவுளை ஆராதிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்நிய தெய்வங்களை ஆராதித்தான். அதற்கு காரணம் என்ன? அவன் கடவுளை அவன் புரிந்து கொள்ளவில்லை. அவன் கடவுளை புரிந்து கொண்டிருந்தால் விக்கிரகத்துக்கு முன்னாடி போய் நின்று மாட்டான். அவன் கடவுளை புரிந்தது உண்மையானால் ஸ்தோத்திரிக்கிறோம், அவன் ஆணுடைய சொல்லுக்கு அவன் கீழ்ப்படிந்து இருப்பான். ஆணுடைய வார்த்தைகளை அவன் புரிந்து கொள்ளாத அவன் வழி தப்பிப்பான். ஆனா தான் ஆண்டு வேதனைப்படுறார். வானங்களே என் ஜனங்க தான் எனக்கு செவி கொடுக்கிற, நான் படைத்த வானங்களே கேளுங்கள். என் ஜனங்க கேட்கிற, நீங்க கேளுங்க. பூமியே என் ஜனங்க எனக்கு செவி கொடுக்கிற, நீ எனக்கு செவி கொடு. ஆண்டு சொல்ல மாட்ட பார்க்கிறார். அதோ மாடு எஜமானுக்கு கீழ்ப்படுகிறது, கழுதை தன் எஜமானுக்கு கட்டுப்படுகிறது. ஆனா என்னால் உண்டாக்கப்பட்ட என் ஜனங்களோ எனக்கு கீழ்ப்படியிலேயே, எனக்கு செவி கொடுக்கலையே என்று சொல்லி ஆண்டவர் தன் வேதனையை வெளிப்படும். அங்கதான் சொல்றாரு என் ஜனம் என்ற வார்த்தையை அங்கதான் ஆண்டவர் பயன்படுத்தும். அப்ப அவர் ஜனம் எப்படி இருக்கணும்? அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். ஆனா அவர் ஜனம் எப்படி இருக்குது? அவர் நோங்கடிச்சுக்கிட்டு இருக்குது. அவர் ஜனம் எப்படி இருக்குது? விக்கிரகத்தை ஆராதிக்கிறது. அவர் ஜனம் எங்க இருக்குது? தூரமா இருக்குது. அவர் ஜனங்கள் என்ன பண்ணுது? ஆணவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்ப நமக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கணும். தாழ்மை, நற்பண்புதல், ஸ்தோத்திரிக்கிற பணிவு, இதெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைங்க என்பதற்கான அடையாளம். அந்த கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம இந்த பூமியில வாழ்கிற நாடுகள் கர்த்தருடைய ஜனங்கள் என்ற அடையாளத்தோடு வாழ வேண்டும். ஆணவம் கர்த்தருடைய மக்கள் என்பதற்கு அடையாளம் கிடையாது. பெருமை கர்த்தருடைய மக்கள் என்பதற்கு நம்ம பிசாசுடைய பிள்ளைகளா கர்த்தருடைய பிள்ளைகளா எப்படி தெரிஞ்சுக்கிறது? உன் கிரியைகள் மூலமா தான் தெரியும். உன் கிரியைகள் தான் நீ யாருடைய பிள்ளை என்பதை காட்டுகிறது. நீ சர்ச்சில் உட்கார்ந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைன்னு சொல்லிக்கலாம். ஆனா உன் கிரியைகள்
அதை மறுதளித்து விடக்கூடாது. உன் கிரியைகள் வழியாகத்தான் நீ கர்த்தருடைய பிள்ளையா பிசாசுடைய பிள்ளையா என்ற வேதம் கணிக்கிறது. ஆனால் கர்த்தருடைய அவருடைய ஜனம் நாம் மனத்தாழ்மையோடு வாழ்வோம். அவர் ஜனம் தூரமா இருக்கக்கூடாது, அவர் ஜனம் அவரோடு நெருக்கமா இருக்கணும். ஏனென்றால் நம்ம அவருடைய மக்களா இருக்கணும். எல்லா கண்களை மூடலாம், முழங்கால்